வாங்க கண்ணுங்களா, விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான விநாயகர். நம்ம யார் வேணாலும் போடலாம் பாருங்க. அவ்வளோ ஈஸியான ஒரு பிள்ளையார். சும்மா ஒரு லைன் போட்டுட்டு இப்படி 3 கர்வ், அதுக்கு மேலே 2, அதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய சைஸாக 1 போட்டு, அதுலேருந்தே இப்படி கையாலேயே தும்பிக்கை மாதிரி இழுத்து விட்டுருங்க. 2 சைடும் கண்ணு போட்டு பொட்டுக்கு ஏதாவது ஒரு டிசைன் வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு தலையில் ஒரு கிரவுண்ட் டிசைன், அது கிரீடம் மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு எப்படி வேணாலும் இது போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் போட்டுக்கலாம். இப்போ இதுலேருந்து காது ஒரு பெட்டல்ஸ் மாதிரி போட்டிங்கனாலே போதும். அதுக்குள்ளே இப்படி ஒரு 2 லைன் போட்டுட்டு தும்பிக்கையில் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருங்க. சின்ன சின்ன கர்வாக போட்டு கீழே திரும்ப ஒரு பெட்டல்ஸ் மாதிரி போட்டு அடியில் தலைகீழாக ஒரு தாமரை போட்டுடலாம். ஸோ குயிக்காக டக்குன்னு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், இதை போட்டு வந்துடலாம். விநாயகர் சதுர்த்திக்கு எவ்வளோ ஈஸியான பிள்ளையார் பாருங்கள். சைடில் இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு கை இந்த சைடு, இந்த சைடு லட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு கை. அவ்வளோதாங்க. இது யார் வேணாலும் போடலாம். ரொம்பவே சிம்பிளான விநாயகர் சதுர்த்தி விநாயகர் கோலம். என்ன கண்ணுங்களா, இந்த விநாயகர் சதுர்த்தியை இந்த மாதிரி ஒரு கோலத்தை போட்டு கொண்டாடிடலாமா? அடுத்த ஈஸியான கோலத்தோடு வரேன்.